அதாவது 550 மீட்டர் சுடலாம் இங்கிருந்து 900 ரவைகள் போகுமாம் இதில் பெரிய நவீன டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறோம். கரம்புலிகள் பயன்படுத்துறது அப்படின்ட்டு மைன்ஸ் என்ன செய்யலாம் இதில் கீழே அம்பிட்டோட துப்பாக்கி விடுதலை புலிகளிடமிருந்து மீட்க கிட்டத்தட்ட 14 செகண்டில் 20 கிலோமீட்டர் தேவையான இடத்துல நிப்பாட்டி ஆடி தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர். நான் ராணுவத்தில் சேர்ந்துட்டு என்னென்ன சிஸ்டங்கள் எல்லாம் இருக்குண்டு போன்ற தான் பார்க்க போகிறேன். எனக்கு பயமா இருக்கிற சம்பவம் வந்து பாகிஸ்தான்ல நடந்தது. அவர் வந்து சரியா பார்த்து சுடுவார் என்று சொல்லி 17,400 ஏக்கர் எல்லாம் வந்து படுதோல்வி அடைந்த பயங்கரவாதிகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற திருகோணமலை மாவட்டத்துக்குரிய ஓசில் என்று சொல்கிற ரோட்டில் ஆர்மி மியூசியம் பார்க்க வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுத்த காலத்தில் பயன்படுத்தின ஆயுதங்கள் நிறையவே இருக்குது. வேறு என்ன விஷயம் இருக்குங்க? அந்த யுத்த டைமில் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை தாண்டி வந்து ஷூட் பண்ணுற இடம் இருக்குது. நாம் ஷூட் பண்ணி கேம் எல்லாம் விளையாடலாம். எல்லாத்தையுமே நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயம் திருகோணமலை வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அதோட இன்னும் ஒரு இதுவும் இருக்குன்னு இங்கே அது அதுக்கு கூடுதலான ஆக்கள் போகிறதில்ல. பீச்சுக்கு முன்னாடி இருக்குது. அது பெருசான ஆக்கள். ஆனால் இங்கேயும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சில இடங்களில் அனுமதி இல்லை, விட மாட்டேன். ஆனால் நீங்கள் நேரில் வந்து அதில் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா போய் டிக்கெட் எடுக்கணும். என்ன மாதிரி என்ற தெரியல. போய் இதில் தான் நாங்கள் டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரன்ஸ்லேயே இருந்து தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் பட்டிச்சிட்டி வழங்கும் இடம் அப்படின்னு போட்டிருக்கணும். தகவல் நிலையம் மட்டும் என்னத்தை கேட்டால் சொல்லுவாங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னு கேட்டால் சொல்லுவாங்க. என்னத்தை கேட்குறது அவங்க இங்கிலீஷில் சிங்களத்தில் கதைப்பிடும். அக்கா வணக்கம். தமிழ் கதைப்பீங்களா? தமிழ் தானா? சூப்பர். ஐயோ சூப்பர். என்னடா டிக்கெட் தாங்க 2 மூன்று பேர். எவ்வளோ டிக்கெட்? 100 ரூபா. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்களா இல்லை ஓகேயா இருக்காங்களா? சரி, நாங்கள் இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு விளையாண்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா 300 ரூபா எடுத்திருக்கணும். அதே மாதிரி கைடும் வேண்டாம் தருவினம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். எங்கே எடுக்கிறது தெரியல, எங்கே நிற்கணும் ஒன்று தெரியல. உள்ளே போனால் யாராவது வருவாங்க அவங்களுக்கு. முன்னுக்கே பார்த்தீங்கன்னா பங்கர் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. ஏன்டா சொல்லுவானே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன துண்டுக்கில் தான் எல்லாமே வச்சுருக்கணும். இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோட ஜெய்ப்ரோ வந்தவர், அதால் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வேறு சொல்லியிருந்தோம். இதில் வந்து ஹோர்கில் ஆர்மி மியூசியத்தின் மேப் ஒன்று இருக்குண்ணே, என்னென்ன விஷயம் அங்கே இருக்குது அப்படின்ட்டு சும்மா பரலாக கீறி இருக்கணும். அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இதில் இருந்து இஞ்சாலையும் போய் பார்க்கலாம், இஞ்சாலையும் போய் பார்க்கலாம். அதான் நாங்கள் இஞ்சாலையில் ஆமட்காருக்குள்ளே ஏறி பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்ப்போம். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். முன்னுக்கே ஒரு துவக்கி இருக்குது, இயற்கை போட்டு சோன் மாதிரி. எனக்கு பாகிஸ்தான் ஞாபகம் தான் வருது. உங்களுக்கு அது ஞாபகம் வந்து வேண்டாம். நீங்களுமே நண்பனே. இதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட போர்ஷாட் 12 ரக துப்பாக்கிகள் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதை வச்சு தான் சொல்கிறேன்னு தெரியல, வெடிச்சு கிடிச்சுருதோ தெரியல. ஃபுல்லாக புல்லட் இருக்கா தானே? இல்லை, இங்கேயும் இதுலேயும் பாருங்க, சூப்பராக இருக்குது. அக்கா தமிழ் தான். தமிழ் தான் அக்கா. வணக்கம். ஆர்மி தானே? பொட்டெல்லாம் வச்சுருக்கீங்க, பிரச்சனை இல்லையா? ரைட்டு. சரி அக்கா, எங்களுக்கு சொல்லுவீங்களா இதை பற்றி என்னென்ன இருக்குன்னு? இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நடத்தப்பட்ட யுத்த டைமில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் தான் இருக்குது. முதலாவது இருக்கிறது வந்து இயக்கத்திர ஆயுதம் தான். ஓகே, ஆயுதம் இயக்கத்திரையும் இருக்குது, ஆர்மிலையும் இருக்குது. ஆர்மிலையும் இருக்குது. ஓகே, டச் பண்ணாங்க, பார்த்து கொண்டு வாங்க. ஓகே, டச் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. ஓகே, அதே நீங்கள் கவனத்தில் வச்சுருக்க. சரி, அப்புறம் உள்ளதுக்கு போட்டிருக்கணும். இது 1944ஆம் ஆண்டில் அறிமுகப்பட்டது, ஐக்கிய ராஜ்யத்தினால். இது என்னது? தன்னியக்க துணை இயந்திர துப்பாக்கி. ஓட்டோன்னு சொல்கிறது என்ன? லேடிஸ் ஆக்கள் யூஸ் பண்ணுறது, நேவியில் லேடிஸ் ஆக்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லினா. இதுதானே வளமையாக ஆர்மி ஆக்கள் வச்சுருக்கிறது. இதை தான் AK-47 சொல்கிறது. T-56 தானே இயங்கி துப்பாக்கி. அதான் ஒவ்வொரு மாடல். இதுவும் வச்சிருப்பேன் தானே ஆர்மியாக? ஒரே மாடல், ஒரு வருஷத்துக்கு அப்டேட் ஆனதுகளாக இருக்கும். இதை நான் பார்க்கல. எனக்கு நாங்கள் காட்டாத ஒரு விஷயம் பாகிஸ்தானில் ஞாபகம் வருது. M4 அதான் செயல்படுத்தக்கூடிய 550 மீட்டர் தூரத்துக்கு மீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது 550 மீட்டர் சுடலாம் இங்கேருந்து. இன்னும் கடவுளே, 1000
நிமிஷத்துக்கு 60 ரவைகள் போகும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். செகண்ட் கொண்டு வரைக்கும் செகண்ட் கொண்டு இப்படி போய் கொண்டிருக்கும். சம்பவம் தான் மாட்டுதான். சரி, இதுலேயே அப்படியே ஃபுல்லாகவே துவக்கல் தான் இதால். இதுவும் நல்லா இருக்கு. இதுகள் வந்து அந்த காலத்தில் தலையில் ஒரு இதை போட்டுட்டு இருந்து சுட்டு கொண்டிருப்பாங்க, படங்களில் பார்த்துருக்குறோம். இது வந்து 1956ஆம் ஆண்டு வந்திருக்கு அப்படின்னு போட்டுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 750 ரூபா வந்து அடிக்கலாமா வச்சு. இந்த காலத்தில் எப்படியான ஒரு இதுகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்றத பாருங்க. அக்கா தமிழ் அக்காவாக இருக்கிறதால கதைக்கவும் இல்லாமல் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 710 ரவைகள் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். சரி, இதில் இஞ்சால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வித்தியாசமான துவக்குகள். அக்கா இதில் இருக்கிறதெல்லாம் ஸ்னேப்பர் காட்டுங்களேண்ணே. ஓகே. ப்ரோ பக்கத்தில் வந்து காட்டுங்க எப்படி இருக்குண்டு. இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் வந்து பப்ஜிக்கில் வந்து இதில் வரும் தெரியும். இல்லை அந்த இதில் வரும், என்ன சொல்கிறது, பலூனில் வந்து ரங்குமே அந்த கன் மாதிரி. இதுவும் அப்படி தான். இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கணும். அதனால் நீங்கள் இங்கே வந்தால் கைட் தான் கட்டாயம் தேவை வேண்டியில்லை. எல்லாத்தையுமே இந்த போர்டில் நீங்கள் வாசித்து ஆறுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 900 ரவைகள் போகுமாம் இதிலேருந்து. இந்த கடவுள் கிட்டத்தட்ட நிறைய வந்து 10 கிலோ அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இதை தூக்கி கொண்டு போகிறதுக்கு 2-3 முட்டை குடிக்கணும் போல் இருக்குது. அதே மாதிரி நீளம் 1225 மீட்டர் ஆகும். தூரமாக உழவு 3000 மீட்டர், 3 கிலோமீட்டருக்கு அடிக்க முடியும். இந்த தொங்கலேருந்து அந்த தொங்கல் அடிக்கலாம். அங்கே கப்பலுக்கெல்லாம் அடிக்கணும் ஜாலியாக வச்சு. அதில் இதில் எல்லாம் பாருங்கப்பா பிரம்மாண்டமானது. ஆயுதம் எல்லாமே ஐக்கிய ராஜ்யத்தின் கன் தான் கூடுதலாக வச்சுருக்கிறோம். அக்கா இதெல்லாம் யார் பயன்படுத்தினது? ஆமி பயன்படுத்தினது இதுகள். இதா இது லேடிஸ். அப்பா மாலதி படை அணிண்ட ஃபோட்டோஸ் எடுக்கலாமா? அரே அவரால் சுடுவ வச்சிருக்கு. விக்ரம் பெரியம்மா 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 அங்கே இருக்கா. அப்போ இது சின்னம்மா போல இருக்குது. சரி இதை பார்ப்போம். இது லொக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் ப்ரோ. ஃபோட்டோ எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த சின்னம்மா பார்த்துட்டோம். இதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா எல்லாம் சித்தி சித்தப்பா மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா அந்த துவக்கி இருக்குது. இதோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா 1954ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட 3000 மீட்டர் வெடிக்க வைக்கக்கூடியது அப்படின்னு போட்டிருக்கணும். 600 ரவைகள் தான் வெடிக்குமா. ஆனால் அதை விட அதில் இருக்கிறத வந்து 900 மட்டும் போட்டிருந்தாங்க. தொடலாத இது. இதுகளெல்லாம் தொடலாம். பெரியம்மா இதெல்லாம் என்னத்தில் வச்சுருப்பாங்க மேல் போட்டில். அதாவது அப்போ நேவி பயன்படுத்தினதா? இது யார் பயன்படுத்தின? நேவி ஆக்கலாம் இல்லை ஆமீன் தான். அதாவது அதிநவீன டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் அங்கே பாருங்கள் முன்னுக்கு இருந்த துவக்குகள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சிம்பிளாக இருந்திருக்கும். நாங்கள் கூட கதைக்கலாம், யூடியூப்பால் பிளாக் பண்ணிடுவாங்க. சரியா, நல்ல விஷயம். நல்லா இருக்குது துவக்கு. இதெல்லாம் பிரிட்டிஷ் தானே, சீனாவினால். சீனாண்ட துவக்கு 3300 மீட்டர். அதான் இங்கே இருந்து இப்போ கூட வீட்டை இருந்தால் அடிக்கலாம் மேலே வச்சுட்டு. 4 கிலோமீட்டர் தான். சரி, இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஹட் உண்டு. இந்த ஹட்டுக்குள்ள இதுக்குள்ள என்ன கார் இருக்குது? ரேடியோ செட், ஓக்கி டோக்கி எல்லாம் இருக்கா. இதில் பார்த்துட்டு அப்படி அங்காலே போய் சுற்றி பார்க்கலாம். ஓகே, இது வந்து பொருளியாளர் உபகரணங்கள் மற்றும் மருந்துகள். என்னது டி மருந்துகள் அப்படின்னு போட்டிருக்கணும். சிசிடிவி எல்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கணும். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது ஓக்கி டோக்கி. இதெல்லாம் சின்ன வயசில் ஆர்மியாக்கள் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் தூக்கி கொண்டு தெரியணும். கழிச்சு 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 இப்போ அக்கா சொன்ன விஷயங்களை பார்ப்போம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓக்கி டோக்கிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டன் ஆகும். அந்த காலத்தில் பெருசாக கொழுவி கொண்டு திருவினம் ஆர்மியாக்கள். நாங்கள் ஸ்கூல் போகிற டைமில் நான் பார்த்துருக்குறேன், அதெல்லாம் நடந்திருக்கு. இதில் இல்லாமல் இந்த இதுகள் ஃபோனுகள் சார்ஜ் போடுறதுக்கான இயந்திரங்கள் அப்படின்னு சொன்னது நமக்கு பார்க்கவே தெரியும். வடிவாக காட்டிட்டு வாங்க ஜெய் ப்ரோ.
நம்ம இப்போ இவ்வளோ குட்டி குட்டியாக வந்துட்டு அந்த இப்போ டைமில் டெக்னாலஜி அப்டேட் ஆகி நிறைய விஷயங்கள் அப்படியே மாறிட்டு இதெல்லாமே ஆர்மியின் ஜாக்கெட்டுகள் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். அக்கா சொன்னது தொடக்கூடாது அப்படின்னு இருக்கணும். இது வந்து மைண்ட்ஸ் என்ன செய்யணும், இதில் கீழே அம்பிட்டோன்னா அப்படியே கலட்டி வச்சிருக்கணும். இதென்றால் என்ன வெயிட் என்றாலும் அப்படியே விட்டுட்டு வரையணும். திருப்பி போய் ஸ்கேன் பண்ணி எல்லாம் எடுப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போயும் இந்த ஷூ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட்ஸ், அதாவது மிதிவடிகள், இது வந்து கரம்புலிகள் பயன்படுத்தினது அப்படின்னு சொல்லினோம், தயாரித்ததும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இதுலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் கிளைமோர். இதுகள்லாம் இந்த பவல் அதுகளுக்கெல்லாம் வைப்பினோம். இதில் கிரனைட்டுகள் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே இதில் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. அதே மாதிரி வாழைப்பத்தி மாதிரி இதில் ஒன்று இருக்குது. இதுவும் படிக்க வேண்டியது. இது வந்து சூசைட் கிட் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த காலத்தில் கேர்ள்ஸுண்ட இது மற்ற பாய்ஸுண்ட. ஆனால் எல்லாம் சின்னனா இருக்குது. அப்படி சும்மா முன்னுக்கு விட்டு கொழுவிட்டு வரையணும் போல இருக்குது. இது உள்ளே போட்டு மேலே தானே ஜாக்கெட் அதில் போடுவாங்க. சரி, இப்படி இந்த ரூமுக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அங்கால போய் பிஸ்டல் என்ன கொண்டு ஒரு துண்டு இருக்குது, அதை பார்க்க வந்துட்டோம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9mm நாங்கள் பப்ஜியில் வச்சு அடிக்கைகளை யூஸ் பண்ணுவோம். இந்த பாருங்க மப்ளர் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு. சைலன்சர் அப்படி இருக்கட்டும். இதை பாருங்க ப்ரோ, இது என்னது டிப்மேன் கேஸ் கன் அப்படின்னு போட்டுக்கணும். பப்ஜியில் அந்த கூட கேம்களில் சுடுவோம். இந்த இப்போ நடத்துகிறாங்களா அது இதெல்லாமே 9mm தான் ஃபுல்லாக. இதெல்லாமே யார் பயன்படுத்தின வேலைவேல் பயன்படுத்தினது இதில் போடையில், ஆனால் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். இப்போ வாங்க வெளியில் போய் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ நாங்கள் வெளியில் வந்தோடனே சரி அப்படி சுற்றி வரும், இப்படி சுற்றி வரும், எல்லாரும் மாதிரி சுற்றாமல். இதில் முன்னுக்கு நிற்கிற ரெண்டும் வந்து இயக்கம் தயாரித்தது அப்படின்னு சொல்லலாம். அப்பா பெடல் கன் என்று சொன்னவேல் என்ன சுடுறது போல சும்மா போய் நான் நினைக்கிறேன் டிப்பர்கள் அதுகளில் தான் வெட்டி செய்திருக்கிற போல இருக்குது. அப்பா இன்னும் ஒரு இது இங்கே பாருங்க, 20mm பெரல் படல் துப்பாக்கி விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு டொப்பில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செல் அடிக்கிறது. அந்த காலத்தில் கூடுதலாக அவங்களோட இடங்களில் வந்து மலர்னு கிட்டத்தட்ட 14 செகண்டில் 20 கிலோமீட்டருக்கு இந்த அடிக்கிற குண்டுகள் வந்து 30 குண்டுகள் சும்மா எங்கிட்ட அந்த ஓமந்த மற்றது பம்மமடுவில் எல்லாம் இருந்து அடிப்பினோம். சும்மா உஸ் போகும். அதே இதுதான் இது. அப்பா கிலோமீட்டர் கணக்கில் போகிறேன். அந்த காலத்தில் இதை வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் பயன்படுத்தி தான் நடித்தவையில் அப்படின்னு சொல்லிடணும். ஆனால் போன முறை வரைக்கும் எங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸாக தெரியாது. இதில் தமிழக்கா நிறைய விஷயங்கள் சொல்கிறதால இதில் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து அந்த காலத்தில் இயக்கம் தயாரித்த ஆயுதங்கள் எல்லாம் இருக்காம். ஒரே டைமில் 12 ஏதோ போகும் அப்படின்னு சொன்னவே அந்த அங்கால இருக்குது, அதில் இருக்குது. இது பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா கொடுத்தது, அது வந்து நம்ம ஆக்களே தயாரிச்சது. அந்த நாங்கள் இப்போ பார்த்தோம் 30 அது வந்து பாகிஸ்தான் தான் இலங்கையை கொடுத்துருக்கிறோம். நாங்கள் அதை பார்த்துட்டு அங்கால நிறைய விஷயம் இருக்கு, அதை போய் பார்ப்போம். நாங்கள் ஒரு திசைதறியாமல் சுற்றி கொண்டிருக்கோம் இந்த இடத்துல. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 106mm RCL அப்படின்னு தான் போட்டிருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா எங்கடையாக்கள் தயாரித்த விஷயம். விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டது 2 பீப்பாய்கள் கொண்டது அப்படின்னு போட்டிருக்கணும். இதில் போட்டுட்டு அடி தான் கொண்டே தேவையான இடத்துல நிப்பாட்டி போட்டு அடி தான் நடந்திருக்கு. வேறு சூப்பராக இருந்திருக்கும் அந்த காலத்தில். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட கனரக பீராங்கி அப்படின்னு போட்டுக்கணும். அது கரம்புலிகள்கிட்ட இருந்து அந்த காலத்தில் எடுத்திருக்கணும். ஆனால் இதே மாதிரி முல்லைத்தீவுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் ஒரு மியூசியம் ஆக்காமல் வச்சிருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியலை. அதை நாங்கள் கேட்கவும் இல்லாது. அதே மாதிரி அங்காலையும் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இருக்குது, அதுகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுகளெல்லாம் அடிக்கிறது போல் இருக்குது. கன்னுகள் தான் இதெல்லாம் ஃபுல்லாக ஐக்கிய அமெரிக்காவினால் வழங்கப்பட்டிருக்கு. வா இதுகளெல்லாம் என்ன வரும், செல் அடிக்கிறது. சும்மா போட்டுட்டு இப்படி காதை பற்றி கொண்டு இருக்கீங்களா, இதுகளெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் பின்னுக்கே வாங்க. சரியா, அதே மாதிரி அங்காள பக்கத்தில் கன்னுகள் தான் என்ன ஃபுல்லாக கிட்டத்தட்ட இதுகளெல்லாம் பார்க்கல. அந்த ஸ்னேப்பர் மற்றது AK மற்றது அந்த காலத்தில் அந்த வேட்டையாடுறதுக்கெல்லாம் வச்சுருந்த கண்டுகள் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே இதில் பாருங்கள். கூடுதலாக விடுதலை புலிகளிடம் மீட்கப்பட்ட 35 ரக இதுகள் ரெண்டு போட்டிருக்கீங்க. இது பாருங்க, இந்த செக்ஷன் ஃபுல்லாக அவங்கள்ட்ட எடுத்தான் போல. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அவங்கள்ட்ட எடுத்தான். இதில் ஒன்று போட்டிருக்கு ப்ரோ, 12 போர் என்ன ரிப்பீட்டர் பம்பர் விடுதலை புலிகளிடம் மீட்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கீங்க. இவங்களே எல்லாம் தோல் இருக்கேண்ணே. தோல் இதெல்லாம் மரங்கள் மாதிரி இருக்குண்ணே பார்க்குறதுக்கு.
இங்கே மரம் தான். இந்த துவக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் காட்டுங்க ப்ரோ, நல்லா இருக்குது. டிசைன்லேயே வெரைட்டியாக இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஏட்டையா வடிவேல் வச்சிருப்பாரு தெரியுமா, அப்படியான கண்ணுகள் மாதிரி இருக்குது. இந்த காலில் வந்து எடுத்து குத்துவாங்க. இந்த இதுதானே இந்த காலுக்குள்ள வச்சிருப்பினோம் போலீஸாக இதை எடுத்து குத்துவினோம். அந்த இதுகளெல்லாம் இது எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட இதுக்குள்ள எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். இதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அது ஆமட்காருக்குள்ளே இருக்கலாம். ஆமக்கார் செயின் பிளக்குன்னு சொல்லுவோம். அதெல்லாம் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வரண்டா விடிய வாங்க இல்லை பின்னேற வாங்க, நடு மத்தியானம் மட்டும் சொல்ல வந்துடாதுங்க, அவ்வளோதான் சொல்லலாம். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். இதில் இருந்து பார்க்கலாம். அப்படியே நாங்கள் ஹாபர் அதில் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்புறம் இதை பற்றிய விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? இதை பற்றின டீட்டெயில் தெரியாது. நான் இதெல்லாம் கிட்டத்தட்ட 1.5-2 வருஷத்துக்குள்ளே தான் இதெல்லாம் டெவலப் பண்ணி வியூ பாயிண்ட் செட் பண்ணது, இந்த ஸ்ட்ரக்சர் வச்சதெல்லாம். புலிகளிடமிருந்து 25 மில்லிமீட்டர் நேவிகணன் ஆயுதம் மீட்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கணும். நோவிகணன் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். நாவிகணன் தானே ஏதோ ஒன்று, எனக்கு சரியாக வாசிக்க தெரியல. இப்படியே பிடிச்சிட்டு அடி தான் போல இருக்குது. சுழட்டலாம் தெரியல. இப்படியே வச்சு ப்ரீமாவை கடிக்க போறீங்க போல இருக்கு. சொன்னாலே இதுக்கு உள்ள ஓட்டுவோம். நான் இல்லை, நான் சும்மா தான் பார்த்துருவேன். ஆனால் இதெல்லாம் பாருங்க, சும்மா தள்ளி கொண்டு வச்சுட்டு அடிப்பாங்க அவ்வளோ இருக்கானே. இதெல்லாம் இப்படி ஒரு டெக்னிக் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் அங்காள பக்கத்துலேயும் இருக்குது. அங்காலே நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் அதால் தான் வந்திருப்போம். இப்போ இதிலெல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுங்க மறக்காமல் இந்த இடங்கள்ல இருந்து. நல்லா இருக்குது. இந்த அலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இதில் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதுகளுக்கு தான் முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் இருந்தது. அதனால் நாங்கள் பார்த்துட்டோம். இதுக்கு அப்புறம் கைடெல்லாம் எங்களுக்கு வர மாட்டேன்னா நாங்களாம் சும்மா போய் இதில் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேயும் என்ன போட்டிருக்கணும், ஓர்ஹில் ஆர்மி மியூசியம் அப்படின்னு போட்டிருக்கணும். கூட அம்புக்குறியிலெல்லாம் காட்டியிருப்பினோம். அதுகளை படி நீங்கள் சுற்றி பார்த்தா சரி. இதில் வந்து 130 mm பீரங்கி அப்படின்னு போட்டிருக்கணும். அப்புறம் இதால் இப்போ எவ்வளோ தூரம் அடிக்கும் இல்லைங்க, வரேன் பார்த்துட்டு வரேன். இல்லை ஒரு சந்தேகமாக இருக்குது. 1951ஆம் ஆண்டு ரஷ்யாவினால் 130 mm பீரங்கி அறிமுகப்படுத்தப்பட்டது. வெடித்து வைக்கக்கூடிய ஆகக்கூடிய தூரம் 27,150 மீட்டர், கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் இதால் அடிக்கலாம். அப்பா அப்படின்னு போட்டிருக்கணும். 9 நபர்களை குழு தாக்குதல் மேற்கொள்ளும். 9 பேர் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையாகும். மினிமமே 8 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் அடிக்கலாம் மினிமம். அதுக்கு கூட தான் அடிக்கலாம் 27 கிலோமீட்டர். அதே மாதிரி வெடிக்கும் இடத்துலேருந்து 350 மீட்டர் வீச்செல்லைக்குள் காயங்கள் மற்றும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்பா நான் உண்மையாக போன முறை வந்து ஆனால் டீட்டெயில்ஸாக பார்க்கல, தெரியல எப்படி பார்க்குறேன். ஆனால் இந்த முறை தான் இதுகளை பார்க்கல. அதோட அவ்வளோ விஷயங்கள் இருக்கே அப்படின்னு தெரியுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, உள்ளே போகலாம். செயின் பிளாக் ஆமக்காரா கூட ஊரில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கவச வாகனம். உள்ளே போய் கவச வாகனம் நாங்கள் உள்ளே போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி ஏறி பார்ப்போம். ஆமாம், டேங்க் இதுக்கு இருந்து இப்போ அப்படியே போக முடியாது. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் இராணுவத்தில் சேர்ந்துட்டேன். நான் அப்படியே உங்களை காட்டுறேன் ஜாங்கலன். அப்படியே பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன சிஸ்டங்கள் எல்லாம் இருக்குண்டு. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்று எல்லாம் போட்டு விடும் போல் இருக்குது. இதால் எல்லாம் கன்னுகள் விட்டு அடிக்கிறதுக்கான பாயிண்ட்டுகள் தானே இருக்குது. இப்போ இப்படி ஒரு சிஸ்டத்தோடு வச்சுட்டு இருக்கணும். கிட்டத்தட்ட அதெல்லாம் பார்க்கல ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி தான் இந்த ரோட்டுகளை பார்த்து ஓடி தெரிஞ்சிருப்பேன் தெரியல. இதால் அப்படி இஞ்சால பக்கம் பாரு நல்லா இருக்குது. அப்போ அப்படியே உள்ளதை பார்ப்போம். இந்த இடத்துல அதாவது இந்த வாகனத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 பேர் இருந்து போகலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதால் வெளியே வந்து எட்டி பார்த்துருக்காங்க. அதால் எட்டி நின்று துவக்க வச்சு சுடுவாங்க. இதில் வேறு என்ன டீட்டெயில்ஸ் போட்டிருக்கணும். 86 வெடிபொருட்கள். இதில் எவ்வளோ தூரம் படிக்க இதில் அப்படியெல்லாம் போடல. வாகனத்து சிறப்பு புகைக்குண்டு வீச முடிவதுடன் வெளியேறக்கூடிய நச்சு வாயுக்களிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் அப்படின்னு அது அந்த சொல்லுவாங்க. நச்சு குண்டு அடிச்சிட்டாங்க, ஆனால் அதுலேருந்து இது ஃபுல்லாகவே பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு போட்டிருக்கிறோம். 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் போகும் மேக்ஸிமம். தொடர்பாடல் மேற்கொள்ளக்கூடிய சாதனங்களும் வாகனத்தில் காணப்படுவதுடன் அது மட்டும் இல்லாத இரவு பகல் பிரித்தறியக்கூடிய சாதனங்களும் இதில் இருக்காம். அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருந்து அந்த காலத்துலேயே அவ்வளோ டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிறோம். ரஷ்யாண்ட வாகனம், அதால் தான் இவ்வளோ ஒரு டெக்னாலஜி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் செயின் பிளாக். இதில் அவ்வளோ அப்டேட் இருக்க மாட்டேன் தெரியல என்ன ப்ரோ. சும்மா அந்த காடு வழியை தள்ளி கொண்டு ஓடுறதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தி இருப்பினோம். அதே மாதிரி அதில் ஒரு வாகனம் நிற்குது. அது கொஞ்சம் அப்டேட்டான வாகனம் போல இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், இதெல்லாம் பார்க்கவே பயமாக இருக்கும் உண்மையிலுமே. அப்பா
இது நாங்கள் அதில் பார்த்து அதே சிஸ்டம் தான் போல இருக்கேண்ணே, அதே வாகனம் தான். இந்த எப்படி ஆக்கள் இருக்குன்றது பார்க்கலாம் bro இதுல. இதில் பாருங்க, இதில் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன வாகனம்ன்றே போடல, அதில் தான் நாங்கள் போய் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா சலிடியன் கவச வாகனம் 1958 ஆண்டு அளவிலே ஐக்கிய ராஜ்யத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட, அதான் ஐக்கிய ராஜ்யம் என்று போட்டிருக்கான், இங்கிலாந்து தானே. வாகனமாக 76 மில்லிமீட்டர் குறைவான அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ரீஃபைல் துவக்கை கொண்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்கோம். இது எப்படி ஒன்று நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்களே தெரியல, எவ்வளோ சும்மா முரட்டு வெயிட்டாக இருக்கும். பெரிய வாகனத்தில் எது தான் இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சிருப்பினோம். பெரிய பேரம் தூக்கி எல்லாம் தூக்கி கொண்டது கேட்டால் மணி அடித்த மாதிரி இருந்தது. இதாலையும் பாருங்க, இது எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்களா இது இருக்குது, வாயு துப்பாக்கி இல்லை அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அது என்னதுக்கா ப்ரோ? ஏர் ரிஃபில் ரேஞ்ச். அதான் ரூம் எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தால் எல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகி போகலாம். இதுக்குள்ளே தான் இருக்காது, தான் வாயு துப்பாக்கி இல்லை என்று போட்டிருக்கணும். ஐயா அதில் சூட்காரண்டப்பல கட்டி என்னது இல்லை ஆக்கள் இருக்கிறோம். சூட்காரண்டப்பல ஏது பகாய், அதாவது 5 குண்டுகளுக்கு 300 ரூபா அப்படின்னு சொல்லிடணும். ஜெய் ப்ரோ சுடுங்களேன். நான் சுடல, நீங்கள் தான் சுடணும். சரி நான் சொல்கிறேன். இதில் பாருங்க தந்துருக்கிறது இந்த இஎம் இது தான், புல்லட்டெல்லாம் இல்லை, அதெல்லாம் நாங்கள் பயப்படாமல் சுடலாம். நீங்களே முன்னுக்கு சுடுங்க, பயமாக இருக்குது. அடிக்காத பின்னுகளாவது சவுண்டு தான் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கேன், அதான் பயமாக இருக்கு. ப்ரோ வெள்ளை பேப்பரில் பட்டுச்சு. ஆனால் அந்த சவுண்டை தான் பார்க்க பயமாக இருக்கு. உண்மையான துவக்கெல்லாம் சுட்டாக்களும் இப்படி வருது தெய்வங்கள் தெரியுமா, இந்த சவுண்டே எப்படி கிடக்கு. அதாவது வலது கண்ட பொத்தான். ஆனால் எனக்கு ஒரு டவுட் உண்டு, ரெண்டு பார்த்தீங்களா, இப்படி உண்மையான துவக்க சுடைக்க வலது பக்கத்தால் தான் அந்த ரவையில் பாயும். அப்போ நான் இடது பக்கம் பலமான ஆளுன்றதால சில வேளை எங்களுக்கும் பாய சான்ஸ் இருக்குது. ஐயோ சுட உண்மையாக பயமாக இருக்குது அந்த சத்தத்துக்கு. அம்மோ எங்கே போச்சுன்னு அது எங்கே வட்டிருக்கு, அதில் வட்டிருக்காங்க தெரியும், பேப்பரில் படவே இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் பேப்பரில் பட்டுச்சு. ஏண்டா எனக்கு பயமாக இருக்கிற சம்பவம் வந்துட்டு பாகிஸ்தானில் நடந்தது, அதனால தான் எனக்கு பயமாக இருக்கு. சான்ஸே இல்லை. இப்போ மேலே மேலே போகும். என்ன பண்ண குருவி சொல்கிற மாதிரி வாங்க, கீழே வச்சு ப்ரோ கமான் ஒன்றுமே பாடு எங்கே போகுது சரியா. அடி ப்ரோ ப்ரோ மேலே ப்ரோ மேல சிவத்தில் அடிச்சிருக்கு ப்ரோ. மேல் பஸ் பழகி மேல அடி விட்டு உங்களை ஆளை சுட காகத்தை தான் சுடுவீங்க போல இருக்கு. சுடுறதே எவ்வளோ ரைட். இப்போ அவர் வந்து சரியா பார்த்து சுடுவார் சொல்லி சுடுவாராம். அவ்வளோண்டா கண்ட. சரி எப்படி சுடுறாருன்னு பார்ப்போம். ஆனால் கன்னத்தில் இப்படி வச்சிருக்கிறார், அது பயம் இல்லை. உண்மையான துவக்க எப்படி சுடுவார் அவர். ஓகே பேப்பர் விட்டு பறந்துது என்ன. சூப்பர் அவர் எடுத்துட்டு வர்றாரு பார்க்கறது தம்பி. நாங்களாவது பக்கத்தில் சுட்டோம், சும்மா தெரியவே இல்லை. நாங்கள் சுட்டது எப்படியும் நான் பேப்பரில் சுட்டோண்டு மிச்ச நாள் வெளியே, இப்போ அவர் சுட்டோண்டு மிச்சம் எல்லாம் வெளியே. பெரிய பாடம் சும்மா டம்மி துவக்கு இவர்ட்டியா உங்களோட ஒன்று மட்டும் பட்டது 8ஆம் நம்பர். அது புதுசாக இருக்குது பாதிக்கலாம், மேலே தான் பட்டிருக்கு. சரி ப்ரோ அக்யூரன்சியில் நான் தான் முன்னிக்கிறேன். நான் இவருக்கு அந்த இதை பரிசு அடிக்கிறேன், ஒரு துவக்க மாட்டி தரம் சுடுங்க நீங்கள். சரி கண்டெல்லாம் தாய்லாண்டில் வச்சு எப்படி தான் துடுறாங்களோ தெரியல. ஏன்னாடா அந்த சுடைக்கெல்லாம் அந்த சவுண்ட் இருக்குது தானே ப்ரோ, அது மட்டும் கொஞ்சம் பயமில்லாம் இருந்துச்சுன்னா சரி. ஆனால் இவங்கெல்லாம் அந்த கண்ணத்தடியில் வச்சு இப்படி சுடுறாங்க. உண்மையான துவக்கமே அப்படி வச்சு சுடுவாங்களான்றது தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா இந்த ஆலயம் பார்த்துக்கலாம்டா, பீரங்கிகள் இருக்குது, கேண்டீன் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் சின்ன பீரங்கிகள்லாம். இதில் பாருங்கள் இப்போ ஏதோ ஒரு இதை செய்து கொண்டிருக்கணும். இப்பயும்
நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் வடி பெயிண்ட் எல்லாம் அடித்து வச்சிருப்பேன் நினைக்கிறேன். அதே மாதிரி பயங்கரவாத நடவடிக்கைகள் நிலவிய நிலப்பகுதிகள் அப்படின்ட்டு ஒரு போட் செக்ஷனே போட்டிருக்கணும். இது மாசம் என்னென்ன என்ன தெரிகிறது கொலாபுட்டா அந்த வடிவேல் சொல்லுவாங்க. இது இந்த முல்லைத்தீவு பகுதிகள் அதுகளை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் போல இருக்கு. புலனர்வையில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். சில பேருங்க போட்டிருக்கிறோம். பயங்கரவாதிகள் 2006ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நிலவிய மாவிலாறு அணைக்கட்டு முடியவுடன் அப்பகுதியிலே வசித்து வந்த 20 கிராமங்கள் 17,000க்கு அதாவது கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு 22ஆம் தேதி வந்து இங்கே வந்து போர் தொடங்கினோம். 20 கிராமங்கள் கிட்டத்தட்ட 17,800 அளவிலான மக்கள் வந்து நீர் இல்லாத 17,400 ஏக்கர் நிலம் வந்து அநியாயமாக போனது அப்படின்ட்டு போடினோம் யுத்தத்தால். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பூர் மனிதாபான இராணுவ நடவடிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டிருக்கணும். மாவிலாறு யுத்த நடவடிக்கை முடிந்தவுடன் படுதோல்வி அடைந்த பயங்கரவாதிகள் ராக்குழி பிரதேசத்துக்குள் ஓடி இடம்பெயர்ந்தனர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இப்பொழுது பயங்கரவாதிகளால் அதுக்கு அண்டிய பகுதிகளில் உள்ள பொருளாதார மையங்கள், சீமெந்து தொழிற்சாலை, இந்தியன் எண்ணெய் தொழிற்சாலை, பிரீமா ஆலை, பாதுகாப்பு படையினர் இராணுவம் இதெல்லாம் போட்டிருக்கணும். 2006ஆம் ஆண்டு அவைட்ட கைவசத்துக்கு உள்ளாயிட்டு போட்டிருக்கணும். எல்லாம் வாசிக்கல சிலருக்கு தொப்பிகளை மனிதாபான நடவடிக்கை இது மட்டக்களப்பில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் பார்க்கலாம். இது என்ன போட்டிருக்கணுமெண்டா ரைட் சொல்லுங்கள் என்ன நடந்தது. இது சம்பூர் வாகர பிரதேசத்தில் தொப்பிகளை என்ற மலை அங்கே வந்து பயங்கரவாதிகள் அங்கே போனவங்களாம். அங்கே நடந்த பிரச்சனையில் 6 மாத காலம் ஏதோ பயங்கரவாதிகளோட யுத்தம் நடந்தான். அந்த இடத்துல தொப்பிகள் என்ற இடத்துல 6 மாதம் பிரச்சனை நடந்தான். 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதியோடு அங்கேருந்து பயங்கரவாதிகளை திரட்டிட்டு அந்த பிரச்சனை அந்த இடத்துல சோல்வ் ஆகிட்டாங்க அப்படின்றாங்க. இதில் நிறைய விஷயத்தை போட்டிருக்கணும். கிளிநொச்சி மனிதாபான இராணுவ நடவடிக்கை அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் என்ன விஷயம் பார்த்துனாங்க அப்படின்னா கிளிநொச்சி மனிதாபான இராணுவ நடவடிக்கை அப்படின்னு தான் போட்டது. இதில் வந்து மனிதர்களோட பயங்கரவாதிகள் எல்லாம் இணைஞ்சிட்டோம் அப்படி மக்களோட பயங்கரவாதிகள்லாம் இணைஞ்சிட்டோம் அப்படின்னு போட்டிருக்கணும். அதோட இந்தந்த பகுதியிலேருந்து மீட்டெடுத்து இல்லைண்டாவாம் கல்குளம், கல்மடு குளம், மாங்குளம், கொக்குவில் அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டிருக்கணும். ஒரு விஷயங்கள் அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டிருக்கணும். முல்லைத்தீவு எல்லாமே வந்து இந்த பொதுமக்களோட இது பிரச்சனை நந்திக்கடல், வெள்ளிமுனை வாய்க்கால் அதாவது பொதுமக்களை காப்பாற்றிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்படி இது டீட்டெயில்ஸாக தேவைன்னா இருக்கா கட்டாயம் 1080p விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் கிட்டத்தட்ட எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டோம். ஏன்னா அவ்வளோதான். இதில் அவ்வளோதான். நாங்கள் மியூசியம் பார்த்துட்டோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கு தான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த தமிழத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால எல்லாம் தெரிஞ்சு பல்வா நம்ம கோயில் ಒಳನರು ಏಕೆ ಮಾಡೆಲ್ ನಮ್ಮದು ನಮ್ಮ ಮಗದ ಮಾರ್ಕ್ 2 AK-47 ಹಾಂ ಅವ್ರದ್ದು ಯಾಕೆ ಮೇಕೆ අතලි සටයි චීන කොඩේ அப்படி ஒரு யுத்தம் நடந்தது சீனக்கொடி யுத்தம் சரி நான் இல்லைண்ணா ஏதோ ஒரு யுத்தம் நடந்ததாம் அதில் பாவிச்சு தான் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேற்பட்ட இது அப்படின்னு சொல்லி அது எத்தனை பேரை கொண்டிருக்குமோ தெரியலை கொண்டிருக்குமாண்டே தெரியலை சரி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் டிக்கெட் கவுண்டர் அடிக்கி அண்ணனோட பேக் எடுக்கணும் இதில் பேக்கே கொடுத்துட்டு போனாங்க இப்போ பேக் எடுத்துட்டோம் அது மாதிரி நிறைய விஷயங்களை சுற்றி பார்த்தோம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புதுசாக தெரிஞ்சது இங்கே வந்து 2 தமிழ் அக்காக்களை விட்டுருக்கணும் அதனால் நீங்கள் வந்து வடிவாக சுற்றி பார்க்கலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் சில விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம் சில விஷயங்களை நீங்கள் இங்கே வந்தால் தான் பார்க்கலாம் சென்சார் பண்ண வேண்டிய விஷயமா சிலர்கள் கதைக்கலாது இலங்கையில் இருந்து கொண்டு சிலருக்கு அது விளங்கும் சிலர் எல்லாம் சொல்லிவிடும் அதை விளங்கி கொள்ளாமல் நிறைய விஷயங்கள் எல்லாம் கதைப்பீங்கள் என்றாலும் நாங்கள் ஒரு இலங்கை பிரஜையாக பேருந்து கொண்டு சில விஷயங்களை யோசிக்கணும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் ஏன் திருவண்ணாமலைக்கு வந்தேன்ன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க வளமையாக நாங்கள் எப்படி வந்தோம்ன்றதை பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கிறேன் எதுக்காக வந்திருக்கேன்ன்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் ப்ரோண்ட சேனல் ஹரிஷ் நிறைய விஷயம் ப்ரோ அந்த விஷயத்த சொல்லுங்கள் அந்த உணவு வழங்குறது அது அந்த ஃப்ரீ ஃபுட் ஃபீடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு ஃபீடிங்னா என்ன தமிழில் சொல்லுங்கள் உணவு வழங்குறது உணவு ஊட்டுறது அப்படின்றது இப்போ அந்த விஷயம் எப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருமே சமைச்சு தர தேவையில்ல இப்போ நீங்கள் ஒரு ஈவெண்ட் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுவீங்க கல்யாண வீடு ஏதாவது சாமத்திய வீடு அது மரண வீடாக கூட இருக்கலாம் மிஞ்சிற சாப்பிட எப்படி உங்களை கண்டக்ட் பண்ணுறது குரூப் இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது நான் கண்டிப்பாக என்னோட கொடுத்து வரேன் மென்ஷன் பண்ணுவாங்க
அந்த குரூப்பில் சேருங்க. இல்லாட்டி அந்த கான்டாக்ட் நம்பரு கால் பண்ணி நீங்கள் சாப்பாடே மிஞ்சிற பட்சத்தில் கால் பண்ணி. திருவண்ணாமலையிலேருந்து மட்டும்தானா இல்லை வெளியிட? ஆமாம் கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம ஒரு கொஞ்சம் சைக்கிள் தான் இருக்குது. ஸோ ட்ரிங்கோ சரௌண்டிங்கில் மெயினாக ட்ரிங்கோ டவுன் சரௌண்டிங், ட்ரிங்கோன்னா தெரியும் தானே, ட்ரிங்கோ அந்த சரௌண்டிங்கில் உங்களோட சாப்பாடு மிஞ்சுது என்ற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னால் மினிமம் மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளே நம்ம அதை கண்டக்ட் பண்ணி அதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ப்ரோ சொல்கிற விஷயம் என்னென்னா நான் தெளிவாக சொல்லிடுறேன். பட்டு இவள் வந்து கல்யாண வீடு, சாமர்த்திய வீடு அதெல்லாம் கூட சாப்பாடுகள் மிஞ்சி தானே செலவில். அதை என்ன செய்கிறேன் அப்படின்னு ஒன்று தெரியலண்டா இவள்கிட்ட நீங்கள் கால் பண்ணி ஒப்படைச்சிங்கன்னா அவள் சரியான ஒரு முறையிட்ட ஆக்கள்கிட்ட சாப்பாடு கஷ்டப்படுற ஆக்கள்கிட்ட இல்லை தேவையான ஆக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். பாய் மக்களே, அப்புறம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய், வணக்கம்.